வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவினுடைய 3வது பாகத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கேன்சர்ன்றது வராம தடுக்கிறதுக்கு என்ன வழி? அத பார்க்க போறோம். வாழ்வியல் மாற்றம் அவசியம். அந்த வாழ்வியல் மாற்றத்துல முதல்ல உணவு. அங்கக உணவு. நாமோ அல்லது நம்மை சேர்ந்தவங்களோ அங்கக உணவுகள உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்றதுக்கு நாம ஊக்குவிக்கணும். ஆகையால கெமிக்கல்ஸையும் சிந்தட்டிக் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸு, ஃபங்கிசைட்ஸ் இதெல்லாத்தையும் போடாம உணவை விளைவிக்க முடியும். அது மாதிரி விளைவிச்சா நமக்கு இந்த கேன்சர் காசிங் ஜீனை தூண்டப்பட மாட்டாது. 1. 2வது வாழ்வியல்ல தூங்கி எழுந்திருச்சா எடுத்த உடனே மொபைலை பார்க்கக்கூடாது. கண்ணு மூடி ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்துக்கு தியானம் பண்ணணும். எதுன்னு பற்றி நினைக்க வேண்டாம். வாட்ச் யுவர் பிரீத். மூச்சை மட்டும் ஒரு 3 செகண்டுக்காவது நிறுத்தி ஸ்லோவாக விடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை முகத்தை குளிர்ந்த நீரால் பொறுமையாக ஒரு 10 செகண்டு 10 வினாடிக்கு கழுவுங்க 3-4 முறை. அதுக்கு அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை அதிகமாக உட்கொள்ளுங்க. ஜங்க் ஃபுட்டுங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இரவு உறங்க போகிறது ஒரு 10 மணிக்கு உறங்க போகிறோன்னா 9 மணிக்கே இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதை நிறுத்துங்க. 10 மணிக்காவது தூங்கி விடியற் காலையில் எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்கள் எழுந்துறீங்க. இது செய்தால் மட்டும் போதாது. அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய கெமிக்கல்ஸை பயன்படுத்துகிறோம். இப்போ வீட்டு சுத்தம் பண்ணுறது, துணியை சுத்தம் பண்ணுறது, பாத்திரம் சுத்தம் பண்ணுறது, வண்டி வாகனம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு டிட்டர்ஜென்ட், சர்ஃபாக்டன்ட்ஸ், ஆனையானிக் ஆர் கேட்டையானிக் டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் பயன்படுத்துறதை நிறுத்திட்டு அங்கக முறையில் என்சைம்ஸு, ஊக்கிகள்னு சொல்லுவாங்க. அதை என்சைம்ஸ் அந்த அமிலேஸ், புரோட்டியேஸ், லைப்பேஸ், பெக்டினேஸ், லெசித்தினேஸ் இது மாதிரி நிறைய என்சைம்ஸு ஒவ்வொன்றையும் அது தடவி விட்டோம்னா அது மேலே அப்ளை பண்ணோம்னா அந்த அழுக்கு மேலே கொஞ்ச நேரத்தில் அது கரைஞ்சி தானாகவே போயிடும். நுரையும் வராது. உங்களுக்கு நிறைய தண்ணி செலவாகாது. சுத்தமாக அழுக்கு போகும். அது மாதிரி அற்புதமான சில பொருட்கள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதை வாங்கி பயன்படுத்துங்க. தண்ணி முடிஞ்ச அளவுக்கு நாம் ஹைப்போக்ளோரைட்ஸ்னு சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை அதிகமாக இல்லாத தண்ணிகளை நாம் குடிக்கணும். அது pH லெவல் பாருங்கள். pH ரொம்ப முக்கியம். நியூட்ரல் 7 அல்லது 7.2 வரைக்கும் இருக்கக்கூடிய நீரை நீங்கள் பருகணும். உணவில் ஆன்டி ஆக்சிடென்ட், நீரில் சுத்தமான காற்று, கொஞ்ச நேரமாவது வாக்கிங், ரிலாக்ஸ்டாக போங்க. பேசிக்கிட்டே போகாதீங்க, வேகமாக போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ். எதுவும் ஆக போகிறதில்ல. நம்ம துக்கப்பட்டு இல்லை துயரப்பட்டு கோவப்பட்டு அப்படியே நிதானமாக வாழ்க்கையை ஸ்லோவாக நகர்த்துங்க. ஆமை பாருங்கள் 300 வருஷம் உயிர் வாழுது. எதனால்? நிதானமாக இருக்குது. நாய் 10 வருஷம் தான் உயிர் வாழும். பாருங்கள், அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். மூச்சு விடுறது கூட அப்படி விடும். அப்படி மூச்சை கவனிக்காமல் இருந்தோம்னா சீக்கிரம் போய் சேர வேண்டியது தான். ஆகையால் மூச்சை 3 செகண்டாவது நிறுத்தி, இன்னையிலேருந்து உங்கள் மூச்சை நீங்கள் கவனிங்க. 3 செகண்டுக்காவது நிறுத்தி நிதானமாக மூச்சு விட பழகுங்க. கண்டிப்பாக இந்த கேன்சர்ன்ற அரக்கன் உங்களை நெருங்க முடியாது. வாழ்த்துக்கள்.